இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரம்ப் இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபரான பிறகு 30 நாட்களுக்குள் அவரை சென்று சந்தித்த முதல் உலக தலைவர்களில் பிரதமர் மோடியும் ஒருவர். தனது நல்ல நண்பர் என்று பிரதமர் மோடியை ட்ரம்ப் பாராட்டியிருந்தார். 6 மாதங்களில் எல்லாம் தலைகீழாக மாறியிருக்கிறது. ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிராக திரும்பியிருக்கிறார். உலக நாடுகளை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்ற கனவில் பல நாடுகளுடன் வர்த்தகப் போரை தொடங்கிய ட்ரம்பின் வரி மிரட்டலுக்கு சீனா அஞ்சவில்லை. மாறாக அமெரிக்கா மீது கடுமையான வரிகளை விதித்தது சீனா. சீனாவை எதிர்ப்பது சாத்தியமில்லை என்பதை உணர்ந்த ட்ரம்ப் சீனாவை விட்டுவிட்டு இந்தியா பக்கம் திரும்பினார். இந்தியாவை பணிய வைத்தால் உலகில் பிற நாடுகள் எல்லாம் தம் கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும் என்று ட்ரம்ப் தப்பு கணக்கு போட்டார். ஆசிய நாடுகளிலேயே அதிகபட்சமாக இந்தியாவுக்கு 50% வரி விதித்தார். இது தவிர பிரிக்ஸ் அமைப்பில் இருப்பதற்காக இந்தியா மீது கூடுதலாக 10% வரி விதிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்தார். இந்தியாவை கட்டுப்படுத்துவதன் மூலம் ஒட்டுமொத்த ஆசியாவையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துவிட முடியும் என்று ட்ரம்ப் பகல் கனவு கண்டார். ஆனால் தனது தவறான நடவடிக்கைகளால் இந்திய அமெரிக்க உறவில் விரிசலை ஏற்படுத்தியுள்ளார் ட்ரம்ப். கடுமையாக பேச்சுவார்த்தை நடத்தி அறையில் ஆதிக்கம் செலுத்தும் தனது திறனை பற்றி தானே பெருமை பேசும் ட்ரம்ப் இந்தியாவிடம் சறுக்கி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. மென்மையான நாடு என்று அறியப்பட்ட இந்தியா அமெரிக்காவின் கட்டளைக்கு எதிராக போகாது என்று நம்பியிருந்த ட்ரம்புக்கு பிரதமர் மோடி தலைமையிலான புதிய இந்தியாவின் பரிணாம வளர்ச்சி தெரியாமல் போனதுதான் துரதிர்ஷ்டம். வர்த்தக ஒப்பந்தத்தில் கூட அமெரிக்காவின் நிபந்தனைகளை இந்தியா புறக்கணித்தது. தனது வெளியுறவு கொள்கையில் இந்தியா உறுதியாக நின்றது. ஏற்கனவே ஐரோப்பா, ஆசியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுடன் நல்ல வர்த்தக உறவுகளை பேணி வரும் இந்தியா ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளுடன் தனது வர்த்தக உறவுகளை மேம்படுத்த தொடங்கியிருக்கிறது. இதற்கிடையே ரஷ்ய அதிபர் புதின் உட்பட 20க்கும் மேற்பட்ட சர்வதேச நாட்டின் தலைவர்கள் பங்கேற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடியின் பங்கேற்புதான் சீனா தலைமையிலான புதிய உலக ஒழுங்கு ஏற்பட உதவியது. கடந்த 7 ஆண்டுகளில் முதன்முறையாக சீனாவுக்கு சென்ற பிரதமர் மோடியே சர்வதேச கவனத்தை பெற்றார். ஆனாலும் சீன தலைமையிலான அணியில் இந்தியா இல்லை என்பதை உறுதிப்படுத்தவே சீனாவுக்கு செல்லும் முன் சீனாவின் பரம எதிரியான ஜப்பானுக்கு சென்றார் பிரதமர் மோடி. மேலும் சீனாவின் உலக போர் வெற்றி அணிவகுப்பிலும் கலந்து கொள்ளவில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ட்ரம்ப் என்ற பூனைக்கு யார் மணிகட்டுவது என்ற நிலையில் இந்தியா துணிச்சலாக அமைதியாக அதை செய்திருக்கிறது. இது ட்ரம்பின் வரி விதிப்பால் பாதிக்கப்படும் மற்ற நாடுகளுக்கும் ஒரு தைரியத்தை கொடுத்துள்ளது. ரஷ்யா, சீனா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா, ஜப்பான் மற்றும் அரபு நாடுகள் இனி அமெரிக்காவுக்கு எதிராக குரல் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் நலன்களை சமரசம் செய்யாமல் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தொடர்வது பிரதமர் மோடியின் வெளியுறவு அணுகுமுறைக்கு கிடைத்த வெற்றியாகும். பிரதமர் மோடியின் இந்த ராஜதந்திர நகர்வு ட்ரம்பின் உலக ஆதிக்க கனவை தகர்த்துள்ளதாக நம்பப்படுகிறது.